டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தை நம்ம திங்கட்கிழமை முற்றுகை பண்றதிலிருந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து தமிழக மக்களை மதுவினுடைய கோரப்பிடியிலிருந்து, டாஸ்மார்க் ஊழல்வாதிகள் பிடியிலிருந்து, சாராய அமைச்சனுடைய பிடியிலிருந்து, முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய பிடியிலிருந்து, அறிவாலயத்தினுடைய பிடியிலிருந்து ஏழை சகோதர சகோதரிகளை வயிற்றில் அடிச்சு தாலி அறுத்து அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை கிழிச்சு காட்டுற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும். ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி தமிழகத்தை அந்த கோரப்பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என பாஜக வலியுறுத்தி வரும் நிலையில் அக்கட்சி ஆட்சி நடைபெறும் உத்தரப்பிரதேச மாநிலம் மது விற்பனை மூலம் நாட்டையே அதிக வருவாய் பெறும் மாநிலமாக மாற்றியுள்ளது. 6 ஆண்டுகளில் மது மூலம் கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்கியுள்ள பாஜக அரசு ஒரே ஆண்டில் 51,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. மது விற்பனை மூலம் அதிக வருவாய் ஈட்டும் மாநிலங்கள் பட்டியலில் கர்நாடகா 2வது இடத்திலும் மகாராஷ்டிரா 3வது இடத்திலும் உள்ளன. இந்த பட்டியலில் முதல் 10 இடங்களில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. இருந்தும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேண்டும் என கோரும் பாஜகவினர் உத்தரப்பிரதேச அரசிடம் அந்த கோரிக்கையை முன்வைப்பார்களா என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.